ஒரு வாழ்க்கையில் கிடைக்கக்கூடியது அனுபவம் தான் ஜோதிடம் என்பது. அப்போ அதை வச்சுட்டு நம்ம எது வேணாலும் பண்ணலாம். உதாரணம் வந்து செவ்வாய் சனியை பார்க்கும். உதாரணம் வந்து எங்கே இருந்தாலும் செவ்வாய் சனியை பார்க்கும். சனியை 4ஆம் பார்வையை பார்த்துனா சனி 10ஆம் பார்வையாக சனியை பார்க்கும். செவ்வாய் வந்து 4ஆம் பார்வையாக சனியை பார்த்ததுன்னா சனி 10ஆம் பார்வையாக செவ்வாயை பார்க்கும். இது எந்த ராசியாக இருந்தாலும் சரி, இவர்களுக்கு சளி சம்பந்தமான தொல்லை விடவே விடாது, சாக வரைக்கும் விடாது. பிறந்ததுலேருந்து யாருக்கு வேணாலும் பாருங்கள் அந்த விஷயம் இருக்கும். இது சின்ன விஷயந்தான். இதே மாதிரி இவங்க வந்து இந்த சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், இது மாதிரி தொழில்துறையில் தான் சிறப்பாக போகுங்கிறது ஒரு விஷயம். இது அனுபவ விஷயம். இது எல்லாம் ஏறக்குறைய எல்லாத்துக்குமே பொருந்தி வரும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதே மாதிரி பொதுவாக வந்து மேசராசி அப்படின்னு யார் இருந்தாலும், அசுவினி நட்சத்திரம் வந்தாலும் அவங்களுக்கு சளி சம்பந்தமான தொல்லைகள் இருக்கும். எந்தெந்த இருந்தாலும் சளி சம்பந்தமான தொல்லைகள் இருக்குங்கிறது அடிப்படை விஷயம்.